மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன்கோவில் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கண்ணனை எழுப்பி அவனோடு சேர்ந்து அனுபவம் கொள்ள வேண்டும் என்கின்ற அவா பிறந்ததாம் ஆண்டாளுக்கு. தனித்திருந்தால் அனுபவம் ரசிக்காது என்பதற்காக பக்தியோடு இருக்கக்கூடிய பாகவதோத்தம ஸ்திரீகளை அழைத்து கொண்டு மார்கழி மாதத்தில் நோம்பிருந்தாள். எத்தனையோ பேரிடம் முறையிட்டு கண்ணனிடமே முறையிடலாமே என்பதற்காக ஏற்றக்கலங்களிலும் அங்கண்மா ஞாலத்தரசர் பாசுரத்திலும் முறையிட்டாள். இந்த பாசுரத்தில் கண்ணன் எப்படி படுக்கையிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு சித்திரத்தை நமக்கு வரைஞ்சு கொடுக்கிறான். சாதுர்மாசியம்னு பேர். ஒரு காலகட்டத்தில் மாதங்களின் சேர்த்தி இருக்கும்போது மழைக்காலமாக இருக்கும். சந்நியாசிகள் சொத்து பத்து குடும்பத்தை எல்லாம் விட்டவர்கள். அந்த சந்நியாசிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில்
அதாவது சாதுர்மாசிய மழை இருக்கக்கூடிய சமயத்தில் நம் கால்கள் மிருகங்கள் மீதோ புழு மீதோ பட்டுவிட்டால் அது இறந்து விடுமே. அதனால இடத்தை விட்டு நகர வேண்டாம். ஒரு இடத்தை விட்டு நகரவே மாட்டான் அந்த சாதுர்மாசியத்துல. அதுபோல் ஒரு சிங்கமானதும் மழைக்காலத்தில் குகையை விட்டு எங்கேயும் போகாது. நல்லா ஷார்ட் விட்டு ஹைபர்னேஷன் சொல்லுவா. இப்போ இந்த மிருகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜுவாலஜிஸ்ட்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் சொல்லுவா ஹைபர்னேஷன் பேர். நல்லா ஷார்ட்ரும் உடம்புல தெம்பு இருக்கு, ரொம்ப ஏதாவது காரியங்கள்லாம் பண்ணாதானே கொஞ்சம் மெலிஞ்சு போகும், காரியமே பண்ணாது தூங்க போயிடும். அதனால அப்பேற்பட்ட சிங்கம் எப்போது மழைக்காலத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சிங்கம். மழைக்காலத்துல குகைக்குள்ள இருக்கு. மாரி மலை முழஞ்சில், மலையின் குகைக்குள்ளே மாரி காலத்துக்கு அப்புறம், மழைக்காலத்துக்கு அப்புறம் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மன்னி என்று சொன்னால் நன்றாக அனுபவித்து கொண்டு, தூக்கத்தையே அனுபவிக்கணும். ஏதோ ராத்திரி ஆயிடுத்தே தூங்கணுமேங்கிறதுக்காக தூங்கக்கூடாது. அந்த தூக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, ராத்திரி படுத்துக்கணும், கார்த்தால எழுந்துண்டா ஆஹா என்ன அனுபவம் அப்படின்னு இருக்கணும். அந்த தூக்கத்தை கூட அனுபவிச்சு தூங்கணும். நான் தூங்குறேன்னா நேக்கு தெரியாது, நீங்கள்லாம் தூங்குறீங்களான்னு நேக்கு தெரியாது. அதனால மன்னி கிடந்துறங்கும் சிங்கம் அப்படி தூங்கணுங்கிற ஆண்டாள். மன்னி உறங்கும் சீரிய சிங்கம். இப்ப மாரிக்காலம் முடிந்து விட்டதுன்னு அதுக்கு தெரிஞ்சுடுத்து. வெளியில பார்த்தா குகைக்கு வெளியில கொஞ்சம் சூரிய பிரகாசம் வரா மாதிரி இருக்கு. அதனால மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், சீர போறது சீரிய சிங்கம் அறிவுற்று, அதுக்கு ஞானம் பிறந்து நன்றாக சுத்தி முத்தி பார்க்கிறது. 1000 சூரியர்களை ஒன்றாக தகித்தால் இருக்கக்கூடிய நேத்திரங்களில் இருக்கக்கூடிய கூர்மை. மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்ஹரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கட்டாகேசர ஜும்பிதானனம் கராலதம்ஷ்டம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜிஹ்வம் புருகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாதாத்தனாசம் அனுபேத பீஷணம் நர் சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்படி இருக்கக்கூடிய கண்கள். அதனால மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க, அதோட மெயின்ஸ் இருக்கு இல்லையா, வேரி மயிர்பொங்க இப்படி இப்படி உதருமா, வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி எழுந்துக்க போறது, நிமிர்ந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்குமா, முழங்கி ஒரு கர்ஜனை செய்யும், முழங்கி புறப்பட்டு இப்படி பயங்கரமா வருதே அந்த சிங்கம் அப்படின்னு பார்த்தா, போதருமா போலேனி பூவை பூவண்ணா, பூவை பூ காயாம்பூ, காயாம்பூவின் நிறத்தையோடு கூடிய கண்ணா, போதருமா போலேனி பூவை பூவண்ணா. கிருஷ்ணர் கேட்டார், இத்தனை நாள் சிங்கம் போல வரணும்னு சொன்னியே அதுவும் நீ, காயாம்பூ போல வரணும்னு சொல்றியே அதுவும் நீ. ரெண்டா, ஒன்னு கோபம் குரோதம், ஒரு வீரம், இன்னொரு பட்டம் சிங்காரம். ரெண்டும் சேருமா? சேரும். எங்களுக்கு சேராது, உனக்கு சேரும். அகடித கடனா சாமர்த்தியத்தோடு கூடிய உன்னிடத்தில் சேரும். அதனால போதருமா போலேனி பூவை பூவண்ணா, உன் கோவில் நீங்கனே போந்து அருளி, உன் கோவில் நீங்கனே போந்து அருளி, உன்னுடைய வீடை தேடின்னு வந்திருக்கோம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, நீ சாதாரண ஆசனத்திலே உட்கார்ந்து இருப்ப, சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டிருப்பாய். ராமன் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் மக்கள் எல்லாம் தங்கள் குறைய வந்து சொல்லிப்பாளாம். ராமர் பொறுமையா கேட்டுப்பார். ராமருக்கு இருக்கக்கூடிய பெரிய பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பழி சொல்றமே, அத்தை பண்ணார், இத்த பண்ணார், வாலே வதம் பண்ணார், சீதையதை பண்ணார். ஒரு நல்ல குணம் கத்துக்கலாம் இல்லையா? அது என்ன குணம்? அவன் எதுவாக இருந்தாலும் பொறுமையா கேட்டுப்பார் ராமர். கிருஷ்ணருக்கு அந்த குணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, தேடி பார்த்தால் இருக்கும். ராமனுக்கு பிரத்யக்ஷமா தெரியும். விபீஷணன் வந்தான், எல்லாருடைய கருத்தும் கேட்டார். லிசன் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் பி அண்டர்ஸ்டுட்னர் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு ராமர் கடைபிடித்தார். இன்னொருத்தர் சொல்லுவதை கேட்டுப்பார். நீங்கள்லாம் அதை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் அதை பண்ணலை, நான் தான் வளவளவளன்னு பேசிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் பொறுமையாக கேட்டுக்கிறேன். அதனால ராமனை போல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால பெருமாள் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்தால் எல்லாரும் தங்க குறைய வந்து முறையிடுவார்களாம். அதனால கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், நாங்கள் எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறோம் என்று நீ ஆராய வேண்டாவோ கண்ணா. அதனால இது அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். பெருமாள் சிங்கத்தை போல நடந்து வருவர், உட்கார்ந்துட்டா காயாம்பூவை போல் நிறத்தோடு கூடிய கண்ணன் பொறுமையா எல்லாருடைய விஷயங்களையும் கேட்பார். ரெண்டும் சேருமா? சேரும். ஸ்லோகத்தில் எங்கேயா தெரியறதா? தேசிகன் எடுத்தார். சட்டா பட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே, அட்டஹாசத்தோட நிருசிம்மன் வந்தார். சட்டா பட்டல பீஷணே சரபச
அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரி ஸ்புட்டத் புருகுட்டிகேபி வக்திரே கிருதே. அந்த கண்கள் நன்னா உருண்டு சுருண்டு பார்க்கறது, கையிலெல்லாம் நகங்கள் வஜ்ராயுதங்களை போல் இருக்கு. எல்லாம் இருக்கா? கிருபா கபடகேசரின், கபடகேசரியாய் இருக்கக்கூடிய நிசிம்ஹா கிருபா கபடகேசரின் தனுஜ டிம்ப தத்தஸ்தனா. பிரஹ்லாதனை கோபத்தோட ஹிரண்ய கசிப்புவை பார்க்கிறார். அதே சமயத்துல அதே கண்கள் பிரஹ்லாதனை பார்த்தா எப்படி இருக்கு? கிருபா கபடகேசரின் தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுருஷா. உன்னுடைய 2 கண்களும் தாமரை ஒத்து இருக்கு. அந்த கண்கள் பால சுரக்கிறது. ஒரு பெண்மணியின் மார்பகங்கள் தான் சுரக்கணுங்கிறதுல உன் நேத்திரங்கள்லேருந்து கருணை என்னும் பால் சுரந்து பிரஹ்லாதனை ரட்சிக்கிறது. அதே நேத்திரங்கள் ஹிரண்யகசிபுவை கிழிக்கணும்னு நினைக்கிறது. ரெண்டும் அப்புறம் வந்ததோ இல்லை, ஒரே சமயத்தில் நடந்தது. எப்படி 2 குணங்கள் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் அகடித கடனா சாமர்த்தியம் என்று சேர்ந்ததோ அதுபோலே மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்கு எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்பா மூச்சு வாங்கிக்குங்க, போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு நீதான் பார்த்து புரிந்து. பறைன்னு சொல்றோம், வாத்தியத்தை மட்டும் கொடுத்து விட்டுறாதே. இந்த ஜன்மத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகும்போது நீதான் மோட்சம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன் சரணாகதி பண்ணவாளுக்குன்னு உறுதியாக அறுதியாக சொன்னவன் நீ கீதையில். அதனால எங்களை மறந்துடாத. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், இந்த ஜீவாத்மா எதுக்காக வந்திருக்கு, இந்த பெண் பிள்ளைகள் எதுக்காக வந்திருக்கா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். உனக்கு எல்லாம் நீ சர்வஜன், அதற்காக புரிந்து பார்த்து எங்களுக்கு அருள் பாவித்து விடுன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரம். மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக 30 பாசுரங்கள் கொண்ட இந்த திருப்பாவையை பாடினாள். உயர்ந்த மாதமாயிருக்கக்கூடிய தனுர்மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் பாகவதோத்தமர்களோடு சேர்ந்து பாட வேண்டும் என்று நினைத்தார். அவர்களை பாடிவிட்டு துயில் எழுப்பிவிட்டு கூட்டம் கூட்டமாக அவன் வீட்டு வாசலுக்கு சென்றாள். அங்கிருக்கக்கூடிய உயர்ந்தோர்களை பரிவார மக்களை பாடிவிட்டு கண்ணனை எழுப்புவதற்காக 21, 22 பாடி 23ஆம் பாசுரத்தில் நாம் பாடியபடியால் எழுந்திருக்கக்கூடிய கண்ணன் எப்படி சிங்கத்தை போல் இருப்பான் என்று மனதளவில் சிம்மமாய், நரசிம்மமாய், ராகவ சிம்மமாய், யாதவ சிம்மமாய் பகவானை பார்த்து பாடக்கூடிய பாசுரமாம் இது. பதபதார்த்தம் பார்க்கலாம். பூவை பூ யோசிச்சு பாருங்க. இந்த பாசுரத்தை சொல்லும் போதே முதல் 4 வரிகள் ஒரு சிங்கத்துக்குண்டான அந்த காம்பீரியத்தோடு சொல்ல வேண்டும். மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அடுத்த 4 பாசுரம் மென்மை. போதருமா போலேனி பூவை பூவண்ணா என்ன இறங்கெடுத்து வருங்க. தேசிகன் எடுத்த சடா பட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரி ஸ்புட்டத் புருகுட்டிகே விவக்திரே கிருதே கிருபா கபட கேசரின். அப்படியே ஆண்டாளின் வழி வந்தவர் தேசிகன். அதனால இங்க பூவை பூ காயாம் பூவின் வண்ணா, அந்த நிறமுடைய எம்பெருமானே நீர், அதாவது நீங்கள் மாறி மழைக்காலத்துக்கு, மழைக்காலம் என்பது மாறி மும்மாரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாறி மலையில் இருக்கும் மழை வரக்கூடிய 4 மாதங்கள் சாதுர்மாசியம்னு பேர். இன்னைக்கு கூட அத்தனை சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சுங்கேரி பிரிவா, காஞ்சி பிரிவா, வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அழிசிங்கர், ஸ்ரீமதி ஆண்டவன், பரகால மட்டத்து சுவாமி, பவுண்டரிகபுரம் சுவாமி, வானமாமலை ஜீயர் சுவாமி, வைத்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சாதுர்மாசியம் மழைக்காலத்துல வெளியில சஞ்சரிக்க மாட்டார், சஞ்சாரம் இருக்காது. ஏன்னா அந்த சமயத்துல ஒரு சன்னியாசியின் கால்பட்டு எந்த ஒரு ஜந்துவும் அழிந்து விடக்கூடாது. சிம்மமும் அப்படிதான். மழை கொட்டுற சமயத்துல அது குகையை விட்டு எங்கேயுமே அசையாது, ஜலதோஷம் வந்துருமோன்னு பயம் போல இருக்கு. அதனால மலையில் இருக்கும் முழைஞ்சில் குகையில் மன்னி நிலைத்த
நிலைத்து. அனுபவிச்சு தூங்கணும் சுவாமி. அப்ப அலாம் அடிக்க போறதேங்கிற பயத்திலேயே தூங்க கூடாது. அடிச்சாலும் பரவாயில்ல, அடிக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படியே தன்னை மறந்து தூங்கணும். அதுதான் மன்னி நிலைத்து கிடந்து படுத்து உறங்கும் உறக்கமுற்ற சீரிய வீரிய சிறப்பை உடைய. இப்ப சிங்கத்தின் பெருமையை சொல்ற. சிங்கமானது, அந்த சிம்மமானது எப்படி ஒரு வீரத்தோடு தூங்கும் போதும் இருக்குமோ, சுகசுத்த பரந்தப பெருமாளோட ஸ்ரீமத்வம் அமர்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், பேசும் போதும், துயிலும் போது இருக்குமோ, சிங்கத்துக்குண்டான காம்பீரியம் அது உறங்கும் போதும் இருக்க வேண்டும். சிங்கமானது அறிவுற்று தூக்கம் விட்டு உணர்ச்சி பெற்று நல்ல உணர்ச்சி அடைந்து தீ விழித்து தீயை போன்ற விழிகளை செய்து வேரி மயிர் பொங்க பரிமளமுள்ள மயிர்கள். அப்பேற்பட்ட அந்த சிம்மத்தின் மயிர்கள் மேன்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே பரிமளமோடு இருக்காம். வாசனருங்குழல் ஆய்ச்சியரின் கூந்தலுக்கு மனம் இருக்குன்னு சொல்றார். கந்தம் கமழும் குழலி நப்பின்னை கூந்தலுக்கு மனம் இருக்குன்னு சொல்றார். அதே மாதிரி ஒரு சிம்மத்துக்கு உண்டான அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர், அந்த வேரிமயிர்க்கும் வாசனை உண்டு. பரிமளமுள்ள மயிர்கள் பொங்க சிலிர்த்து கொள்ள. அது ஒரு மாதிரி அது மழை காலம் எல்லாம் ஆனோன்னு சிலிர்க்குமோனோ. நீங்க எங்க பார்த்தேன்னு நீங்க என்ன கேட்கலாம். நேரையா பார்த்துருப்ப எல்லாம் இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அது இதெல்லாம் காமிக்கிறவங்க. அப்பதான் சிம்மத்தை பார்க்க முடியும். நேரடியா போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு சொல்ல முடியுமா? அதனால எப்பாடும் சிலிர்த்து கொள்ள, எப்பாடும் எல்லா அங்க பிரதேசங்களிலும் பேர்ந்து அசைவுற்று, அதாவது அசைத்தருளுற்று. அதாவது அந்த அசைத்தல் என்பது எப்படி இருக்கணும்னா அப்படியே அப்படி அது இவ்வளவு நாளா தூங்கி இருக்கு இல்லையா, அப்படியே எல்லா பாடியும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உதறி அங்கங்களை விரித்து கொண்டு. எப்பவுமே சிம்மம் எப்படி எழுந்துக்கும்னா ஒரு கர்ஜிக்கும். அது வாயை திறந்து வேரி மயிரை இப்படி செய்தேன்னா மழை காலம் ஆயிடுத்தே, அப்போ முன் இருக்கக்கூடிய காலை இன்னும் முன்னிழுத்துக்கும், பின் இருக்கக்கூடிய காலை பின் இழுத்துக்கும். அப்ப நடுவு பாகம் உடம்பு பாகம் பூமியை போல் தொடுமா போல இருக்கும். அப்படியே வளைவாய் கொடுத்து அப்படியே அந்த வாழை ஒரு சுருட்டி அப்படி ஒரு சப்தம் பேரிக்கும். அதனால உதறி அங்கங்களை விரித்து கொண்டு மூறி நிமிர்ந்து சோம்பல் இருப்பதாலே உயர்ந்து முழங்கி கர்ஜித்து கொண்டு. கர்ஜனை என்பது சம்ஸ்கிருத சொல். தமிழில் உள்ள வார்த்தை முழங்கி. ஆண்டாள் என்ன அழகா பயன்படுத்துறா பாருங்க. முழங்கி புறப்பட்டு படுத்த விடத்தை விட்டு கிளம்பி. இத்தனை நாள் படுத்துட்டு இருந்ததோன்னு அந்த குகையை விட்டு கிளம்ப போறது. இது எதுக்கு? சிம்மம் ஏதோ மழை காலம் ஆன பிறகு வேறுமயிர் எப்படி செய்யுமா, அது அங்கே கிளம்புமா, கண்ணை உருட்டுமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க இங்க சொல்ற? எதுக்கு ஆண்டாள் சொல்லியிருக்கா? கிருஷ்ணனும் ஒரு சிம்மம் இல்லையா, யாதவ சிம்மம், இப்படிதான் நீ எழுந்துப்ப போல இருக்கு அப்படிங்கிற ஆண்டாள். புறப்பட்டு படுத்த விடத்தை விட்டு கிளம்பி போதருமா, வருமாறு நீ வரணும்பா வெளியில போலே. எப்படி குகையை விட்டு சிம்மம் வெளியில வருதோ மழைக்காலமான பிறகு, இத்தனை பாசுரமா நாங்க பாடின போது மழைக்காலம் என்று பாவித்து நீ சிம்மமாக உள்ளே இருந்தாய். இப்போ மழைக்காலம் ஆகிவிட்டது, அனுகிரகிக்க வேண்டிய காலம், வெளியே வா. போலவே உன் கோயில் உமது நின்று திருக்கோவிலை விட்டு இங்கனே இவ்விடமே போந்தருளி எழுந்தருள வேண்டும். உன் குகையை விட்டு எழுந்தருள வேண்டும். கிருஷ்ணா, நீ உன் கோயிலான உன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பார். இதோ பார், 18 ஸ்வரணம் பொருந்திய ரத்தினங்கள் பொருந்திய படிக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்மாசனம். நீயோ சிம்மம், 2 பக்கத்திலும் சிம்மங்கள் சிம்மாசனத்தில் இருக்க வேண்டும். போந்தருளி எழுந்தருளி கோப்புடைய அழகியதான சீரிய உயர்ந்த ஆச்சரியமான சிம்ஹாசனத்திலே இருந்து வீற்று இருந்து. பெருமாள் அங்க அப்படி செங்கோலுடைய திருவரங்க அப்படி உட்கார்ந்து பெறாம் இருந்து. யாம் வந்த காரியம், எந்த காரியத்தை நாங்கள் உத்தேசித்து வந்தோமோ. எனவே இந்த பறைன்னு சொல்றோமே, அதை நினைச்சுண்டா வரும். வேற பறை என்னன்னு கேட்டார் கிருஷ்ணர். நாங்கள் வந்ததோ மோட்சம் பெறுவதற்காக கிருஷ்ணா. இருந்து வீற்றிருந்து யாம் வந்த எந்த காரியத்திற்காக காரியம் வந்தோமோ அதை ஆராய்ந்து பரிசீலனை செய்து. எங்க பூர்வ ஜென்ம சுக்கிரத்துக்கு ஏத்தா போல இருக்கா, இந்த ஸ்வரூபத்துக்கு ஏத்தா போல இருக்கா, வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்தா போல இருக்கா, ஒருவேளை அதை நாங்கள் அடைந்தால் சமுதாயத்துக்கு நல்லதா என்பெல்லாம் நீதான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கேட்பவர்கள் நாங்கள், ஆராய்ச்சி செய்பவனும் அதை பரிசீலனை செய்து கொடுக்கும் சக்தி உடையவன் நீ. அதனால ஆராய்ந்து பரிசீலனை செய்து அருள் அனுகிரகிக்க வேண்டும். ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள்.
அப்ப கண்ணனை பார்த்து நீ பேர்பட்ட சாமர்த்தியத்தோடு கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லணும்னா சிம்மமாக பாவித்தபடியால் பல ஆச்சாரியர்கள் இது ஆச்சாரியனையும் குறிக்கும். ஆச்சாரியனும் சிஷ்யன் தன்னை மோட்சத்தை தேடி வரா, இவனை நாம் மோட்சத்துக்கு செலுத்த வேண்டும் என்றால் இவனை நன்றாக ஆராய்ச்சி செய்து பகவானிடத்தில் விண்ணப்பிக்கலாம். அவன் அனுகிரகித்தால் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீர முடியும் போது, கர்மா முடியும் போது மோட்சம் உண்டு. ஆச்சாரியின் சிஷ்யனுக்கு மோட்சம் கொடுக்கிறதையும் சொல்லுவதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த 23ஆம் பாசுரம் தேசிகனை எங்கனே காண்பிக்கும் என்கின்ற கேள்வி வரும்போது சீரிய சிங்கம் ஒரு வாதம்னு வந்துடுத்துனா தேசிகனோடு போரிடுவதற்கே முடியாது. அத்தனை சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவர், அத்தனை ஆகமங்கள் சம்ஹிதைகளையும் தெரிந்தவர், அவருக்கு தெரியாத ஒரு கிரந்தம் இல்லை. அவர் ஒரு வாதத்துக்கு வந்துட்டார்னா கவிதார்க்கிக சிம்ஹம் வந்து விட்டார், சுவாமி தேசிகன் வந்து விட்டார் என்று தெரிவிப்பர். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் சில பேர் அத்தியனோத்சவத்தை தடுக்க, அந்த அத்தியனோத்சவத்தை தடுக்க கூடாது. எந்த மொழியாக இருந்தால் என்ன, பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத், மொழி எதுவாக இருப்பினும் திருமாலை கூறக்கூடிய மொழியே செம்மொழியானது என்று முழங்கினாராம் தேசிகன். எந்த ஜாதியினர் இதை பாடியிருக்கான்னு கேட்டபோது எந்த ஜாதியினராக இருந்தால் என்ன, குலங்களாய் ஈரரெண்டில் ஒன்றிலும் பிறந்திரனாக இருப்பினும் அப்பேற்பட்டவர் திருமாலுடைய அடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாக்கே உயர்ந்த வாக்கு என்பதற்காக ஆழ்வார்களின் பக்தி பிரபந்தத்துக்கு நிலைநாட்டாக செய்தார் சுவாமி தேசிகன். அது செய்தார். சுவாமி உங்க ராமானுஜருடைய மதத்துல ரொம்ப குற்றம் குறைபாடு இருக்கே என்று சொன்ன போது என் மதத்தில் குற்றம் கண்டுபிடிக்க நீ யார், உன் மதத்தில் நான் கூறுகின்றேன் கேட்டுக்கொள் என்று பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் என்று இருக்கக்கூடிய தேசிகன் போதருமா போலே நீ பூவை பூவண்ண அவ்வளவு வெண்மையான மனது படைத்தவர். அத்வைத சித்தாந்தம் அது உயர்ந்த சித்தாந்தம், விசிஷ்டாத்வைதம் அது உயர்ந்தது. இவர் விசிஷ்டாத்வைதி, வித்யாரண்யர் அத்வைதி. ஸ்ருங்கேரி மட்டத்தில் மூர்தாபிஷிக்தராக எழுந்தருளியிருந்தார். 2 பேரும் பால்ய காலத்துல சகபாட்டிகள், ஃப்ரெண்ட்ஸ். இவர் அவரை விசாரிக்கிறார், எப்படி இருக்காருன்னு அவர்கள் க்ஷேமமா இருக்காரான்னு பிரார்த்தி. சுவாமி அவர் நீங்க அத்வைதத்தை எதிர்க்கிறவராச்சே, அத்வைத சித்தாந்தத்தில் எனக்கு அபிப்பிராயம் இல்லையே ஒழிய அதை அவலம்பிக்கக்கூடிய வித்யாரண்யர் மீது எனக்கு என்ன கோபம், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அந்த எண்ணம் ரொம்ப வசதி சுவாமி. In those days fight was between philosophies, not philosophers. சங்கரர் ராமானுஜர் சண்டை போட்டுக்கல, ராமானுஜர் மத்வர் சண்டை போட்டுக்கல. இவாள்லாம் மகான்கள். சித்தாந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு அபிப்பிராய பேதமே ஒழிய மரியாதை 2 பேருக்கும் ஒன்னாதான் கொடுத்தா. அப்படித்தான் நாம் இக்காலத்திலும் வாழ வேண்டும். அதனால பூவை பூவண்ணா என்பது தேசிகன் பிற மதஸ்தவர்கள் மீது கொண்ட அபிப்பிராயம் நல்ல மரியாதையை எடுத்து காட்டும் என்றபடியால் இந்த பாசுரம் தேசிகனுடைய குணாதிசயத்தையும் காண்பிப்பதாக நாம் கொள்ளலாம். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ச தக்ஷிணம் காமாத் அதிவசஞ்சீயாத் கஷ்சித் அத்புத கேசரி. சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த காமாசி காஷ்டகம். அந்த காமாசி காஷ்டகத்தில் நம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கரை, விசும்பனை, கேட்டதை கொடுக்கக்கூடிய சுவாமியை கொண்டாடக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். நிருசிம்மன் என்றாலே ஒரு கௌதூகலம். 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், ஏனைய புராணங்கள் ஒண்ணுமே இல்லை. ராமருக்கே ஒரு காலகட்டத்தில் நிருசிம்மனுடைய ஞாபகம் வந்து நகத்தை வைத்து ஒரு ஸ்லோகம் சொல்ல, அதே சமயத்தில் ருக்மிணி பிராட்டியும் தன்னுடைய 7 ஸ்லோகங்களில் காலை நிருசிம்ம என்று சொல்ல, நிருசிம்மாவதாரம் அவ்வளவு ஒரு பிரசித்தமான அவதாரம். ஆண்டாளுக்கு இந்த சிங்கம் ஞாபகம் வந்துடுது. முதல் பாசுரத்திலேயே இளம் சிங்கம் என்று சொன்னாள். இந்த 23ஆம் பாசுரத்தில் மறுபடியும் சிங்கத்தின் ஞாபகம் வர, ஒரு குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி மழைக்காலம் முடிந்த பிறகு வெளியே வருமோ அதுபோல் உன் வீட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். ஆழ்பொருளை பார்ப்போம். மாரி மலை முழஞ்சில். மாரினா என்னடா ருத்ரா? மாரினா மழைக்காலம். ஞாபகம் இருக்கா? நம்ம 3வது 4வது பாசுரங்கள் எல்லாம் மாறி மாறின்னு சொன்னோம். அப்ப மாரி என்று சொன்னால் மழைக்காலம். மாரி மலை முழஞ்சில், அந்த மாரிக்காலம் முடிந்த பிறகு, அதாவது மாரிக்காலம் இருக்கும் வரை அந்த மலையின் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம். ஞாபகம் சொல்லுவோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில்
கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமருக்கு உதவுவேன் என்று சொன்னான் சுக்ரீவன். ஆனா ராமர் கிட்டத்தட்ட வாலியை கொன்னு சுக்ரீவனை ராஜாவாக்கி உடனே உதவலை. ஏன்னா சாத்துர்மாசியம், ஒரே மழை. அப்போது பகவான் ராமர் இளைய பெருமாளோடு மலையின் அந்த குகையில் தான் தங்கினார். ஆனா எப்போது சுக்ரீவன் வரவில்லையோ அவருக்கு பூர்வம் செய்த அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து. லக்ஷ்மணா, நீ போய் கூறு, சுக்ரீவா உங்க அண்ணா வாலிய ஒரு கதவை திறந்து என் அண்ணா அனுப்பி வச்சார், அந்த கதவை இன்னும் மூடலேன்னு போய் சொல்லு அப்படின்னார். அப்போது ராமருக்கு வந்தது அந்த நிருசிம்மாவதார ஞாபகம். மாரி மலை முழஞ்சில், அந்த மாரிக்காலம் இருக்கும் வரை குகையிற்குள்ளே தங்கும் அந்த சிங்கம் முடிந்த பிறகு வெளியே வரும். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், மன்னி அனுபவித்து தூங்கும். எக்ஸாம் அடுத்த நாள் காத்தால இருக்குன்னா நன்னா தூங்குவியா, இல்லாட்டா கொஞ்சம் கவலையோட தூங்குவியா? சர்வேஷ், தூங்கவே மாட்டியா? அப்படிலாம் இல்லாம பெருமாள் அடுத்த நாள் காத்தால எக்ஸாம் போற வரைக்கும் தூங்கிட்டே போவார். அதனால அவர் அவ்வளவு கூலா இருக்கார். அதனால நீங்கள் இல்லாம நன்னா படிச்சுட்டே இனிமே நம்ம கவலையப்பட வேண்டாம். அதனால அவர் மன்னி கிடந்துறங்கும், நன்னா உறங்கி கிடந்த சீரிய சிங்கம், நல்ல ஒரு கர்ஜிக்க கூடிய சிங்கம், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அது கண்ணை நன்னா ஷர்ட்டி பார்க்குமா? நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா எனக்கு அவ்வளவுலாம் தைரியம் கிடையாது சிங்கத்தை போய் பார்க்க. இதை ஆண்டாள் பார்த்துருக்கா போல இருக்கு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல. அதனால சொல்றான், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க, அதுக்கு இருக்கக்கூடிய வேரி மயிர், ஆண் சிங்கத்துக்கு வேரி மயிர் உண்டு, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, அதுல ஏன்னா இவ்வளவு மாசமா தூங்கி இருக்கேன், அதுல ஏதாவது எறும்பு கரப்பாம்பூச்சி ஏதாவது ஒண்ணு ஏறி இருக்கும், ஒரு ஸ்பைடர் எல்லாம் கூட கட்டியிருக்கும், அதனால இதெல்லாம் உதறும். அதெல்லாம் சொல்லிடுத்து சொல்ல வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து, முன்னாடி இருக்க 2 காலை முன்னாடி நீட்டிக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய காலை பின்னாடி தள்ளிக்கும், உடம்ப கீழே அப்படியே புஷ்அப் புல்லப் மாதிரி அப்படியே கொஞ்சம் அழுத்தம், அப்படியே இப்படி பண்ணோம், கண்ணை உருட்டி பார்க்கும். கிருஷ்ணர் உள்ள நினைச்சு பார்ப்பார், என்ன சாதாரணமா ஒரு குழந்தையா இருக்கு, என்ன போய் இப்படி பாக்குறாங்கன்னா அவளுக்கு திடீர்னு நரசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துருத்தோ. எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, பூதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படின்னு அடுத்த லைன்ல அப்படியே சாஃப்ட் ஆயிட்டா. என்னையா இது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு ஒரு சிங்கத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டேன்னா, நிருசிம்மன் அது போல. நிருசிம்மரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கும், அவருக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் பயமா இருக்கோமோ அப்படின்னு தோணும், அடுத்த செகண்டே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதுதான் நிருசிம்மர். நிருசிம்மன்னாலே ரொம்ப சாஃப்ட் மூர்த்தி, நம்ம எப்படியோ கோவம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிரகலாதன் அந்த சிங்கத்து மேலதான் உட்காந்துப்பார், ராமர் கிருஷ்ணன் மடி மேலாம் போய் உட்காந்துக்க மாட்டார். பிரகலாதனுக்கு சிங்கமுகம் தேவை, சிங்கமுகம் இருந்தால்தான் சாமி நல்லவர் சுவாமி, இந்த ராமர் முஞ்சி கிருஷ்ணன் முஞ்சிலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி, இருந்தால் நரசிம்மர் மாதிரி இருக்கணும், அழகியான் தானே அறிவுருவம் தானே, அழகுன்னா அது நரசிம்மர் தான். ராமர் அழகான்னு கேட்டா வச்சுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் பாக்கி கீக்கி நரசிம்மருக்கு போய் கொஞ்சம் பாக்கி இருந்துட்டான், அதுல கொஞ்சம் ராமர் கொஞ்சம் கிருஷ்ணன், அழகன்னா அது நிருசிம்மன் தான், ஹரி. அப்பேற்பட்ட பகவானுடைய மடியில் அமர்ந்தான் பிரகலாதன். பிரகலாத வரதன்னு பேர் பெருமாளுக்கே. தேசிகன் எடுக்கிறார், ஒரு பக்கம் கிழிக்கிறாரா ஹிரண்யனை, இன்னொரு பக்கம் அந்த பிரகலாதனை நோக்கி வாத்சல்ய பாவம். சடாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்படே ஸ்புரத்கிருதி படிஸ்புடத் ப்ருகுடிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதுஷா வெதிலிஷஜ்யதே வெஜ்யதே. ஒரு பக்கம் அப்படியே அந்த அன்பை சுரக்கிறார், இன்னொரு பக்கம் கிழிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஔதாரியம், காம்பீரியம், வாத்சல்யம் எல்லாம் கலந்தவராம். அப்பேற்பட்ட என்னுடைய சிங்கமே. இப்ப இங்க சொல்லக்கூடியது யாதவ சிங்கத்தை, ஏன்னா கிருஷ்ணரும் ஒரு சிங்கம் தான், அவர் யாதவர்களுக்கு சிங்கம். அதனால எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா, அந்த பூவண்ணா காயாம்பூ நிறத்தை போல் நிறத்தை ஒத்திருக்கக்கூடிய பகவானே பூவை பூவண்ணா, நீ உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி. உன் கோயில்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீடுன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோயில்னு சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடம். அதனால உன் கோயில் இங்கனே போந்தருளி, உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம். 21வது பாசுரத்துல கீதாச்சாரியனான கண்ணனை ஆச்சாரிய பாவனையில் கொண்டாடினாள் நந்தகோபாலனுடைய பிள்ளை என்று. 22ஆம் பாசுரத்துல நீ இப்பதான் எழுந்துக்க போற, கண்ண நன்னா தாமரை பூ போலே செங்கண்ணே சிரிச்சிருதே எம்மேல் விழியாகும் சொன்னா. இப்ப கண்ணு விழித்த எம்பெருமான் இப்ப எழுந்து வரணும், ஒரு
குகையிலிருந்து மாரிக்காலம் முடிந்த பிறகு சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. கேட்டிருக்கியா பாட்ட? இல்ல, கேட்டதில்லை. ருத்ரன் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. அவ திருப்பாவை நித்தியம் சேவிச்சுட்டு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கா. அதனால உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனம். பெருமாள் உட்காந்துக்கணுமா ஒரு சிங்காசனத்துல. அது ரெண்டு பக்கமும் நீங்க சிங்காசனத்தை பார்த்துக்கல, இங்க ஒரு சிங்கம் இருக்கும், இங்க ஒரு சிங்கம் இருக்கும், பின்னாடியும் ஒரு சிங்கம், அக்வரதும் ஒரு சிங்கம், 4 சிங்கம், நேஷனல் எம்ப்ளம் மாதிரி. அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனம் எப்படி இருக்கணும், நல்ல வேலைப்பாடோடு செய்து இருக்கக்கூடிய ஒரு சிம்ஹாசனம். கோப்புடைய சீரிய சிங்காசனம், நன்றாக வேலைப்பாடு, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குமா, நல்ல வேலைப்பாடு இருக்கு. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நான் எதற்காக வந்திருக்கேங்கிறத நீதான் அனுகிரகம் பண்ணணும். ஆண்டாள் இதுக்காக வந்திருக்கா, பறை கேட்க வந்திருக்கா. அப்படின்னா சாதாரண வாத்தியத்தை கேட்க வந்திருக்கா. ஆனா அந்த வாத்தியம் நீங்க போய் அமேசான்ல வாங்கினாலும் கிடைச்சிடும். அப்படின்னா எந்த பறையை கேட்க வந்திருக்கா, மோட்சத்தை கேட்க வந்திருக்கா. ஆனா மோட்சம் நமக்கு அமேசான்ல கிடைக்காதே. ஆனா பெருமாள் இந்த பறையும் கொடுப்பார், அந்த பறையும் கொடுப்பார். ஆனா அமேசான் ஒரு பறை தான் கொடுக்கும், இன்னொரு பறையை கொடுக்காது. அப்படின்னா அவர் இகலோக சௌக்கியத்தையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். அத்தனையும் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே. கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல். பெருமாளுக்கு புருஷன் ஒரு நாமா உண்டு. புருஷன் என்ன அர்த்தம்? அக்ரகாமி புருஷா. அப்புறம் இன்னொரு அர்த்தம், அப்புறம் புரு பகு சனோதி இதி புருஷா. புரு பகு சனோதி, அதாவது கேட்டதை கொடுத்து 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 கையெல்லாம் சலந்து போயிட்டுமா பெருமாள். அதனால புருஷன் பேர். அதனால அந்த புருஷனாய் புருஷ சுத்தத்தில் கொண்டாடப்படக்கூடிய புருஷன் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளாய் வரதராஜரா இருக்கார். கேட்டதை கொடுக்கக்கூடியவர். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நான் கேட்கறது நல்லதா கெட்டதா என்று பார்த்து விட்டு கொடு. நல்லதுதான் கேட்கிறோம், மோட்சத்தை தான் கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்பதனை பார்த்து விட்டு கொடு. ஆராய்ந்து அருள் ஏலோர் என்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நிசிம்மனை சொல்லக்கூடிய அழகான பாசுரம். இந்த நிசிம்மன் யாதவ சிம்மனான கண்ணனை நிசிம்மன் என்று பாவித்தால் ஆண்டாளை நாம் நேரடியாக பிரஹ்லாதனாகவே பாவிக்கலாம். எப்படி பிரஹ்லாதன் பகவான் கிட்ட அவ்வளவு ஆழுங்கால் பட்டிருந்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருந்தானோ அதுபோல் ஆண்டாளும் இருந்தாள். இன்னொரு வித்தியாசம், இந்த ஆண்டாளுக்கு அப்பா விஷ்ணு சித்தர் ரொம்ப பெருமையோடு பெண்ணை வளர்த்தார். அங்க பிரஹ்லாதனுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு அப்பா. அதனால அந்த வித்தியாசம் இருக்கே ஒழிய பிரஹ்லாதனுக்கு என்ன பக்தியோ அதை விட ஜாஸ்தி ஆண்டாளுக்கு உண்டு. பிரஹ்லாதன் ஏதோ ஒரு இடத்த ஸ்துதி பண்ணிருக்கார், பிரஹ்லாத ஸ்துதின்னு இருக்கு. ஆண்டாள் நமக்கு 2 பிரபந்தங்கள் பாடியிருக்கா, திருப்பாவை, நாச்சியார் திருமணி. இந்த 2 பிரபந்தத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனையே ஒரு சிம்மமாக பாவித்து அவனுடைய அந்த அருளுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ரொம்ப அழகான பாசுரம் இந்த 23ஆம் பாசுரம். மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்புங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். Andal, while she composed Tirupavai, she did have an understanding that the place where she stayed, which is Srivillikuttur, is nothing but Gokulam, the Ayapadi where Krishna was nurtured. The beautiful sanctum sanctorum of Vatapatrashayi Vadaverangoyiludayan was none but the house of Nandagopala for her. The one who was within the sanctum sanctorum, whose Lord Vatapatrashayi, was none but Krishna for her. So her understanding and her inclination to Krishnavataram is well known. Nevertheless, there are instances where you can see traces of her love for other avatars as well. For example, Vamanavataram in Pasuram 3, 17 and 24. Which is in combination with Trivikramavataram. She is in extreme love with Matsyavataram in Pasuram 11, with Kurmavataram in Pasuram 12. Similarly, she is in extreme love with Nrisimhavataram, which is indicated even in the first Pasuram,
So she tells, Yeraranda Kanni Yashodai Ilam Shingam. She talks about the lion, the man lion. There it is Nrisimham, here it is Yadava Simham. Similarly, in Pasuram number 23, she invokes Krishna as the lion amongst men. Where she would have got this idea? Because in Srimad Bhagavatam, the one who was head over heels in love with Krishna was Rukmini Devi from Vidarbha region. While she drafted her love letter to Krishna, she tells, Kale Nisimha Naraloka Manobhiramam, the one who has captivated my eyes, my mind, my thoughts, is none but the lion amongst men. Kale Nrisimha Naraloka Manobhiramam. So, Andal, following the footsteps of Jagannatha Rukmani, she tells, Hey Krishna, now that I'm asking you to wake up in Pasuram 21 and 22, you would have got ready to wake up. So as you wake up, remember that you should wake up like the valorous, the strong, the radiant lion. Mari malai muranjil manni kidandurangum. When will the lion get out of the cave? Only when the rainy season is done. Because when it is raining, the lion may not want to venture when it is pouring. So once the Chaturmasyam period, the rainy season is over, the lion ventures out of the cave. Mari, Malai, Muranjil. Once the monsoon season is over, from the cave within the crevice of this mountain, Malai, Malai, Muranjil, Manni Kidandurangum. This lion which has been resting, which has been in slumber for some time, has not been because of fatigue, not because of body pain. It has been resting comfortably. Manni Kidandurangum. Shingam. And the lion is no ordinary lion. It is the one that can make the other animals tremble in fear. Shingam. Arivutru, the moment the lion wakes up with its manes, it starts moving hither and thither. Shiriya Shingam Arivutru Tiruvedithu Veri Mayipponga Yaparum Perdudari Mori Nimirdu Murangi Purappattu. If you look at these lions that wake up, see, I haven't seen the real lion waking up. I've of course seen them in National Geographic Channel and other such channels which show the fauna, the animal life. So I've seen that the lion would wake up, it would extend the legs on its front way further, and would keep the legs in the back portion further back, thereby trying to do a yogic posture by bending its abdomen way till the ground, and then would open its mouth and give a roar that would alert all the animals in the forest that this lion, the king of the forest, is waking. So, Mori Nimirndu Murangi Purappattu. Now comes the question, Andal thinks, see, I'm a little girl, I've been in love with Krishna, now I'm addressing him as Nrisimha, maybe he will come out and attack on me, pounce on me. Then she changes the tone and tenor of the Pasuram. She begins like this, Mari Malai Muranjil Mannikkidandurangum Shiriya Shingam Marivutrutti Vidithu Veri Mayirponga Yappadum Perdudari Muri Nimirndu Murangi Purappattu. Now she gets to the soft part. Podaruma Poleni Puvai Puvanna. Aren't you as delicate, as fresh as the petals of a beautiful flower that has blossomed? Puvai Puvanna, Unkovil Ningane Pondaruli. We have come over to your place. Koppudaya Shiriya Singhasanatthirundu. Don't wonder what you will have to do after waking up. You will have to walk along the assembly hall, walk up the stairs and sit on the Simhasanam. Remember, O Krishna, now I am addressing you as Simha. Remember, even the throne that is meant for a person who is going to give justice and who is radiant enough to bring forth the knowledge that he has acquired to the masses, that asanam, that particular throne is no ordinary throne. It has got lions on either side. It is a simhasanam. You'll have to sit as majestic as the lion. Koppudaya Shiriya Singhasanatthirundu irundu. You have to sit there. Yambanda Karyam Araindu Arulelo Rembabai. Then you take up my case, take up Andal's case, check as to why she has come,
for what she has come, what is the reason behind her observing this Pavai Nobbu, what does she want, is her cause legitimate, is that as per the injunctions given in the Shastram, and then you bless us. So she tells, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். Now in this pasuram we have seen two different qualities. One, the valor, the majesticity with which the lion walks. The other side, the same lion has a soft heart. So we see two opposing qualities meeting up in this pasuram. Vedanta Deshika came up with a similar shloka in Sanskritam. Sata patala bhishane sarabhasa attahasod bhate spurat kriti parisputat bhrukutike vivaktre krite. He talks about the lion. Kripa kapata kesarin danujadimbadatastana saroja sadrisha drisha vyatibhishadyate vyajyate. Now he talks about the softer qualities, the one which are very delicate of Nrisimha. So our Purvacharyas have bothered and borrowed from the very thoughts of Andal to come up with their own shlokas. So this 23rd Pasuram is a follow-up Pasuram to 21st and 22nd, where she wants to wake up Krishna, calls him the rich man's son, and then tells that I have lost all my ego and arrogance by coming near you while you were sleeping, and now I request you to wake up like the valorous lion. Let's see what she has to say in the next two Pasurams. மன்னி
Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.